வணக்கம் ஸ்டூடெண்ட்ஸ். நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது கிறிஸ்டலோகிராஃபி. அன்றாட வாழ்க்கையில் நம்ம கிறிஸ்டல்ஸ் பார்த்துக்கிட்டு வருவோம். குட்டி குட்டி கிறிஸ்டல்ஸ்லேருந்து டைமண்ட்ஸ், உப்பும் ஒரு கிறிஸ்டல் தான், சுகர் சர்க்கரையும் ஒரு கிறிஸ்டல் தான். இந்த மாதிரி நிறைய கிறிஸ்டல்ஸ்லாம் இருக்குங்க இல்லையா? அந்த ஒவ்வொரு கிறிஸ்டல்ஸ்க்கும் நிறைய டைப்ஸ் ஆஃப் மெட்டீரியல்ஸில் வேறுபடும். ஓகேங்களா? ஸோ நிறைய டைப்ஸாக பிரிச்சுருப்போம் அந்த கிறிஸ்டல்ஸோடைய அடிப்படையில். ஏன் அப்படி பிரிக்கிறோம்னா, ஒவ்வொரு கிறிஸ்டல்ஸ்க்கும் ஒவ்வொரு ப்ராப்பர்ட்டிஸ்னு ஒன்று இருக்கும். சில கிறிஸ்டல் தூக்கி போட்டால் உடஞ்சிரும். சில கிறிஸ்டல் நம்மளால் அப்படியே பெண்ட் பண்ண முடியும், மடக்க முடியும். சில கிறிஸ்டல் பார்த்துட்டோம்னா அதுக்கு நல்ல ஒரு எலக்ட்ரிசிட்டி கண்டக்ட் பண்ணுற பவர் இருக்கும், நல்லா ஹீட்டை கண்டக்ட் பண்ணும். சில கிறிஸ்டல்ஸ் பார்த்துட்டோம்னா எந்த ஒரு ஹீட்டும் கண்டக்ட் பண்ணாது, எலக்ட்ரிசிட்டியும் கண்டக்ட் பண்ணாது. சில கிறிஸ்டல்ஸ் எடுத்துக்கிட்டோம்னா அதுக்கு மேக்னெட்டிக் ப்ராப்பர்ட்டி இருக்கும், சில கிறிஸ்டல்ஸ்க்கு மேக்னெட்டிக் ப்ராப்பர்ட்டி இருக்கவே இருக்காது. ஸோ இந்த மாதிரி நிறைய மெட்டீரியல்ஸை நம்ம வகையாக பிரிச்சுருப்போம் ப்ராப்பர்ட்டிஸ் அடிப்படையில். இந்த ப்ராப்பர்ட்டிஸில் நம்ம எப்படி தெரிஞ்சுக்கிறோம்னா அந்த கிறிஸ்டல்ஸுடைய ஸ்ட்ரக்சர்ஸை வச்சு தெரிஞ்சுக்கிறோம். ஸோ இந்த டாப்பிக்கு பேர் தான் கிறிஸ்டலோகிராஃபின்னு சொல்லுவாங்க. அதாவது ஒரு கிறிஸ்டல்ஸ்னுடைய ஸ்ட்ரக்சர், ப்ராப்பர்ட்டிஸ், அதோடைய சிமெண்ட்ரி, இன்டர்னலாக எப்படி இருக்குது, எக்ஸ்டர்னலாக எப்படி இருக்குது, இந்த மாதிரி நிறைய ப்ராப்பர்ட்டிஸ் பற்றி தெரிஞ்சுக்கிறோம் இல்லையா? அந்த படிப்புக்கு பேர் தான் கிறிஸ்டலோகிராஃபி. இது ஒரு பெரிய படிப்பு. உங்களுடைய ஃபிசிக்ஸில் ஃபஸ்ட்டு யூனிட்டாக இதை வச்சுருக்காங்க, கிறிஸ்டலோகிராஃபியை. ஓகேங்களா? இப்போது இதனுடைய இன்ட்ரோடக்ஷன் பார்க்கலாம். கிறிஸ்டலோகிராஃபி. மெட்டீரியல்ஸ் டிஃபர் ஃப்ரம் ஒன் அனதர் இன் தேர் ப்ராப்பர்ட்டிஸ். ஸோ ஒவ்வொரு மெட்டீரியல்ஸுக்குமே வேறுபடும் மற்ற மெட்டீரியல்ஸை விட. எதன் அடிப்படையில்? ப்ராப்பர்ட்டிஸ்னுடைய அடிப்படையில். அப்படி என்னென்ன ப்ராப்பர்ட்டிஸ்லாம் இருக்குது? ஸோ சம் சாலிட்ஸ் ஆர் பிரிட்டல், தூக்கி போட்டால் உடஞ்சிரும். மேலியபிள், நம்மளால் அதை பெண்ட் பண்ண முடியும், மடக்க முடியும். ஸ்ட்ராங்காக இருக்கும், கடினமாக இருக்கும் சில மெட்டீரியல்ஸ். சில மெட்டீரியல்ஸ் ரொம்ப வீக்காக இருக்கும். குட் கண்டக்டர் ஆஃப் ஹீட் அண்ட் எலக்ட்ரிசிட்டி, சில மெட்டீரியல்ஸ் எலக்ட்ரிசிட்டியும் கண்டக்ட் பண்ணும், ஹீட்டும் கண்டக்ட் பண்ணும். சில மெட்டீரியல்ஸ் ஹீட்டும் கண்டக்ட் பண்ணாது, எலக்ட்ரிசிட்டியும் கண்டக்ட் பண்ணாது. மேக்னெட்டிக் ப்ராப்பர்ட்டி இருக்கும், சிலதுக்கு நான் மேக்னெட்டிக் ப்ராப்பர்ட்டி இருக்காது. ஓகேங்களா? அதாவது நான் மேக்னெட்டிக். ஸோ இந்த மாதிரி நிறைய ப்ராப்பர்ட்டிஸை நம்ம சொல்லிக்கிட்டே போகலாம். சரி, இந்த மாதிரி ஒவ்வொரு ப்ராப்பர்ட்டிஸ்னுடைய அடிப்படையில் தான் நம்ம மெட்டீரியல்ஸை பிரிச்சுருக்கோம். இதுக்கு எல்லாத்துக்குமே காரணம் யாருன்னா அந்த கிறிஸ்டல்னுடைய ஸ்ட்ரக்சர். அந்த கிறிஸ்டல் ஸ்ட்ரக்சர்னால தான் இந்த ப்ராப்பர்ட்டிஸில் நம்மளுக்கு தென்படுது. அந்த கிறிஸ்டல்ஸில் த பிஹேவியர் ஆஃப் எ சாலிட் மெட்டீரியல்ஸ் ரிலேட்டட் டு இட்ஸ் கிறிஸ்டல் ஸ்ட்ரக்சர். இதுதான் இந்த டாபிக்னுடைய இன்ட்ரோடக்ஷன். முதல்ல கிறிஸ்டல் என்னன்னு தெரிஞ்சுப்போம். இந்த மாதிரி ஒரு 3D ஷேப்பில் இருக்கும் கிறிஸ்டல். ஓகேங்களா? இதில் இருக்கிற ஆட்டம்ஸ் எல்லாம் ஆர்டராக அரேஞ்ச் ஆகிருக்கு பாருங்கள். ஸோ அதை தான் நம்ம கிறிஸ்டல்னு சொல்லுவோம். A crystal is a 3D solid which consists of a periodic arrangement of atoms. So atoms எல்லாம் ஆர்டராக அரேஞ்ச் ஆகிருக்கும், அதான் பீரியாடிக் அரேஞ்ச்மெண்ட். இதில் இருக்க அந்த கிறிஸ்டல் ஸ்ட்ரக்சர் பாருங்கள் எப்படி இருக்குது, கியூபிக்காக இருக்குது, எக்ஸகோனலாக இருக்கும். இந்த மாதிரி ஸ்ட்ரக்சர்ஸை பற்றி படிக்கிறோம். அந்த டாபிக் பேர் தான் கிறிஸ்டல் ஸ்ட்ரக்சர். த அரேஞ்ச்மெண்ட் ஆஃப் ஆட்டம்ஸ் இன் கிறிஸ்டல் இஸ் நோன் அஸ் கிறிஸ்டல் ஸ்ட்ரக்சர். இது எதுக்காக நம்ம இந்த கிறிஸ்டல் ஸ்ட்ரக்சர்லாம் படிக்கிறோம்னா அந்த மெட்டீரியல்ஸ்னுடைய ப்ராப்பர்ட்டிஸை நல்லா தெரிஞ்சுக்கிறதுக்காக. ஓகேங்களா? சரி, இப்போது கிறிஸ்டலோகிராஃபின்னு ஒரு டாபிக் வருது, ஒரு படிப்பு. இந்த படிப்பு நம்ம எதை பற்றி படிக்கிறோம்? இன்டர்னல் ஸ்ட்ரக்சர். அந்த கிறிஸ்டல்ஸ்னுடைய உள்புறத்தில் ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்குது, அதனுடைய ப்ராப்பர்ட்டிஸ் என்ன. சிமெண்ட்ரி. சிமெண்ட்ரின்னு என்னது? இப்போ ஏதாவது ஒரு பொருளை நம்ம வெட்டினோம்னா அது ரெண்டாக பிரியும் ஈக்குவலாக, ரெண்டு பக்கமும் ஒரே மாதிரி இருக்கும். இப்போ நம்மளாம் சிமெண்ட்ரி தான், ஈக்குவல் சிமெண்ட்ரி. ஓகேங்களா? இந்த பக்கமும் அந்த பக்கம் ஒரே மாதிரி இருக்கணும். ஸோ இந்த மாதிரி கிறிஸ்டல்ஸ்குள்ளேயும் நிறைய சிமெண்ட்ரி இருக்குது, இன்டர்னல் சிமெண்ட்ரி, எக்ஸ்டர்னல் சிமெண்ட்ரி. ஸோ இதெல்லாம் பற்றி படிக்கிற அந்த படிப்புக்கு பேர் தான் கிறிஸ்டலோகிராஃபின்னு சொல்லுவாங்க. அதுக்கு இன்னொரு பேர் இருக்குது, கிறிஸ்டல் ஃபிசிக்ஸ். ஸோ அடுத்தடுத்த வீடியோஸில் இந்த சப்ஜெக்டினுடைய, அதாவது இந்த டாபிக்னுடைய டீட்டெயில்டு சப் டாபிக்ஸ் எல்லாம் பார்க்கலாம். உங்களுக்கு இந்த கண்டென்ட் ஈஸியாக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். வாட்ச் அதர் எபிசோட்ஸ் இன் த அப்ரோப்ரியேட் பிளேலிஸ்ட். ஃபோர்ஜி சில்வர் அகாடமி, ஸ்ட்ரென்த், சக்ஸஸ், கிளாரிட்டி. வணக்கம்.